இது ஃபார் லூப் நமக்கு தெரியல. ஃபார் லூப்ல வந்து என்னென்ன ஒரு அந்த ஸ்ட்ரக்சர் தெரியல. ஃபார்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலைசேஷன், அதுக்கப்புறம் வந்து கண்டிஷன், condition, அதுக்கப்புறம் வந்து இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், increment, yeah, ஆர் எல்ஸ் அப்டேஷன் நம்ம சொல்லலாம். இது இன்னுமே வந்து அப்டேஷன் அப்படின்னு சொல்லி சில சில இடத்துல வந்து சொல்லுவாங்க. okay, அப்டேஷன் ஆர் அப்டேட்டிங் த வேரியபிள், லைக் இந்த ஒரு இனிஷியல் இங்கே ஏதோ ஒரு வேரியபிள் பண்ணி கொடுத்துருப்போம், ஐ ஈக்குவல் 0 இல்லை ஐ yeah, ஈக்குவல் yeah, நம்ம கொடுத்தோம். ஸோ அந்த ஒரு இதை வந்து அப்டேட் பண்ணுறது. நீ இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்டோ பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து நம்ம போன அந்த பேலண்ட்ரோம்லாம் பார்த்தோம் இல்லையா, அங்கே வந்து இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்லாம் பண்ணவே இல்லை. அங்கே வந்து நம்ம சம்திங் ஏதோ ஒரு வேற விஷயம், ஒரு இந்த மேத் டாட் ட்ரங்கேட் அந்த மாதிரி ஏதோ யூஸ் பண்ணி yeah, yeah, ஐயோட yeah, வேல்யூ ஏதோ சேஞ்ச் பண்ணோம் இல்லையா. ஸோ இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணி தான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்றதுலாம் இல்லை. நம்ம ஏதோ ஒன்று டிவைடோ இல்லை okay, மல்டிப்ளையோ ஏதோ ஒன்று பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து அந்த ஒரு விஷயம். மற்ற வைல் லூப்பில் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து கண்டிஷன் மட்டும்தான் அதில் போடவே முடியும். மற்ற அந்த oh, இனிஷியலைசேஷன், அந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் அதெல்லாம் வந்து போடவே முடியாது. பட் ஆனால் இது ரெண்டுமே வந்து எக்ஸாக்டாக சேமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ நம்ம okay, எங்கே இந்த இனிஷியலைசேஷன், எங்கே இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் கொடுப்போம்னா, இந்த ஒயில் லூப்புக்கு மேலே வந்து நம்ம சும்மா நம்ம நார்மலாக ஃபார் லூப்புக்கு மேலேயுமே சில கோட்லாம் எழுதுவோம்ல, லெட் நம்பர் ஈக்குவல் டு yeah, yeah, சம்திங் எழுதுவோம் இல்லையா. yeah, அந்த மாதிரி என்ன பண்ணோம்னா, இந்த ஐ ஈக்குவல் டு 0ன்னு இதை கொடுக்கணும் இல்லையா, அதையுமே வந்து இந்த இடத்துலயே வந்து ஐ ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அந்த நம்பு oh, கூட. okay, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பு ஏதோ சம்திங் எழுதுவோம் இல்லையா, yeah, அது கூடவே வந்து அது கீழே வந்து ஒயிலுக்கு மேலே வந்து ஐ ஈக்குவல் டு 0 கொடுத்தோம். இனிஷியலைசேஷன் வந்து இந்த பிராக்கெட்டுக்குள்ள வந்து அவங்க கொடுக்கல. நெக்ஸ்ட் அப்போ இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் எங்கே கொடுங்க கேட்டால், இப்போ நம்ம இந்த ஃபார் லூப்பில் நம்ம கடைசியாக இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் இதை தூக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போன பேலண்ட்ரோமில் என்ன பண்ணியிருந்தோம், yeah, உள்ள போட்டுருணும் இல்ல இங்கே இங்கே இருக்கிறத வந்து தூக்கிட்டு நம்ம வந்து உள்ள வந்து அதுவுமே கடைசி லைனில் தான் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா. yeah, அதே yeah, மாதிரி தான் yeah, ஒயில் லூப்பில் yeah, என்ன பண்ணோம்னா, நம்ம அதை வந்து கடைசி லைனில் வந்து ஆட் பண்ணோம். பிகாஸ் எல்லா விஷயமும் முடிஞ்சிட்டு கடைசியாக வந்து இது அப்கிரேட் ஆகும், ஐ மீன் அப்டேட் ஆகணும். அதாச்சும் ஏதோ ஒன்று I++, ஐ okay, மைனஸ் மைனஸோ இல்லை ட்ரங்கேட்டோ அந்த மாதிரி. okay, ஸோ அப்போ வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி போகலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளாக இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஃபார் லூப் வச்சு நம்ம ஒன்று போட்டிருந்தோம் இல்லையா. இந்த இடத்துல வச்சுக்கலாம், பாலிண்ட்ரோம் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து முன்னாடி வந்து போட்டிருந்தோம். இதை எப்படி நம்ம ஃபார் லூப் ஒயில் லூப்பாக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இங்கே இருக்க ஒரு விஷயத்த yeah, like yeah, I equal to number, ஓகே. ஸோ லெட் ஐ ஈக்குவல் டு நம்பர். பட் அதுக்கு முன்னாடி இந்த நம் இடத்துல வேரியபிள் டிக்ளேர் பண்ணுங்க. ஓகே, ஆமாம் டிக்ளேர் பண்ணணும். ஆமாம் நம்ம சரி இதே கூட வச்சுக்கலாமே, நம்பரே வச்சுக்கலாம். yeah, number, okay, அதே வச்சுக்கலாம். அந்த ஐசிக்குள் நம்பருக்கு வந்து நம்ம நம்பர். ஸோ அங்கேயே டிக்ளேர் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கலாம். இது கொஞ்சம் எரர் காட்டுது. ஓகே, yeah, yeah, பிகாஸ் yeah, அங்கேயே okay, டிக்ளேர் fine, பண்ணியாச்சு. yeah, ஸோ இந்த okay, கண்டிஷனில் condition like as usual I greater than 0. ஓகே, ஐ கிரேட்டர் தென் 0. ஸோ மற்ற இந்த கோடு வந்து சேமான இந்த கோடு தான். இதுக்குள்ள yeah, என்ன கோடோ அதை கோடு அப்படியே போட்டுற போகிறோம். கடைசியாக வந்து இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பதிலாக இதில் என்ன இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் யூஸ் yeah, பண்ணுமோ அந்த அதை அப்படியே தூக்கி போட போகிறோம். yeah, yeah, ஸோ இந்த கோடில் நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி எழுதிட்டனால ஓகே. சில கோடில் நம்ம டேரெக்டாக இங்கே I++ன்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா, அந்த I++ தூக்கிட்டு வந்து நம்ம கீழே போகணும். அதனால தான் கீழே போன தடவை கொடுக்கணும், நான் yeah, I++ன்னு போட்டேன். ஸோ அதனால் okay, அந்த yeah, ஃபார் லூப்பில் வந்து ஒயில் லூப்பாக கன்வெர்ட் பண்ணுறது, அதாவது ஒயில் லூப்பில் வந்து ஃபார் லூப்பாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா ஈஸியாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், டேரெக்டாக I ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ ஒன்று கிரியேட் பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெட் I ஈக்குவல் டு 0 ஒரு I ஈக்குவல் டு 1 அப்படின்னு வச்சுக்கலாம். சாரி, ஐ வேணாம், திரும்பி ஏதோ ஜேன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒயில் j greater than equal to 10. அதுக்கப்புறம் console அதுக்கப்புறம் j++. இது வந்து என்ன பண்ணும், இந்த லூப்பு I 1லேருந்து 10 வரைக்கும் போகுமா, பிகாஸ் ஈக்குவல் டு 0 போட்டிருக்கேன். yeah, ஸோ 1லேருந்து அது அப்படியே வந்து 2 போகும், 3 போகும், அப்படியே 3, போயிட்டு 10 yeah, வரைக்கும் வந்து போகும். அதுக்கு ஏன் 10 வரைக்கும் போனால், பிகாஸ் +i++ கொடுத்துருக்கோம். ஸோ ஆட் ஆகி 10 வரைக்கும் வந்து போகும். yeah, இது அப்படியே ஒயில் yeah, லூப்பில் இருக்கிறது வந்து ஃபார் லூப்பாக எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம், எப்படி கன்வெர்ட் பண்ணோம்னா அதே சேம் ஃபார் போட்டுட்டு, like ஆனால் yeah, for இனிஷியலைசேஷன் போட்டு j equal to 1, yeah, நம்ம j less than equal to 10. 10 j++, யா இங்கே I++ வந்துச்சு.
ஜே ப்ளஸ் ப்ளஸ் இந்த கன்சோர்ட் லாக் மட்டும் நம்ம தூக்கிட்டு வந்து இங்கே போட்டுருவோம். கீழே போட்டுருவோம். அவ்வளோதான். ஸோ அதனால வந்து இந்த ஜஸ்ட் இந்த பிளேஸ் மட்டும்தான் வேற ஒரு இடத்துல இருக்குமே தவிர மற்றபடி எல்லாமே ஓகே சேம் ஓகே. தான். சம்டைம்ஸ் வந்து அந்த கன்வீனியன்ட்டுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணல. லைக் இப்போ இது எல்லாமே ஒரே லைனில் கொடுக்க வேணாம், எனக்கு கண்டிஷன் மட்டும் மெயினாக கொடுத்தா போதும். லைக் இப்போ சம் கேசஸில் வந்து இதை கூட நம்ம ஃபார் லூப்பில் வந்து இதை கடைசியாக எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்போம். சில ஏதாவது ஒரு கேசஸில் எனக்கு கடைசியாக வேணும், நடுவில் ஏதாவது ஒரு இடத்துல இப்போ நடுவில் ஏதாவது இன்க்ரிமெண்ட் பண்ணுற மாதிரி வர சான்சஸ் இருக்கும் இல்லையா. எனக்கு வந்து கடைசியாக அது இன்க்ரிமெண்ட் பண்ண வேணாம், நடுவில் இன்க்ரிமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து நம்ம வயலில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ அது ஆனால் அது ரொம்ப ரேர் கேஸ் தான். சும்மா வயல் வந்து இப்போதைக்கு நம்ம வெப் டெவலப்மெண்ட்டில் மோஸ்ட்டாக அந்த ஃபார் லூப் ஒன்று தெரிஞ்சாலே போதும் தான். வயல் லூப் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. பட் இருந்தாலும் நம்ம நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தீங்க அப்படின்னா அரசு ஏன்னா இப்போ இன்டர்வியூலலாம் வந்து பேசிக்கான ஒரு விஷயமா இருக்கும். வயல் லூப் தெரியல அப்படின்னாலே ஏன்னா லூப்பிங்கிறது பேசிக்கான. ஸோ வயல் லூப்பும் ஒன்று இருக்குல்ல, நீங்கள் அது தெரிஞ்சுக்கல. ஏன்னா நீங்கள் அப்போ போயிட்டு நீங்கள் வெப் டெவலப்மெண்ட்டில் வந்து நான் ஃபார் லூப் தானே நிறைய யூஸ் பண்ணுறேன், அதனால வயல் லூப் நான் தெரிஞ்சுக்கல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல முடியாது. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வயல் லூப் பற்றி இன்டெப்த்தாக போனால் நீங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் சும்மா ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க. மற்ற நீங்கள் ஃபார் லூப்பில் மற்றதெல்லாம் போட்டிருப்போம் தெரியுமா, அதில் சில எக்ஸாம்பிள் அது சும்மா வயல் லூப்பில் கன்வெர்ட் பண்ணி அது ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்